ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி என்னோட கனவு தோட்டத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொண்டு ஒரு குச்சி வச்சு வந்த முருங்கைக்காயை வச்சு தான் நம்ம ஒரு பெரட்டல் பண்ண போகிறோம். இதுதான் அந்த மரம் ரொம்ப நீளமாக மேலே போயிடுச்சு. உடச்சி விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதில் இருந்த காய்களை மட்டும் நாங்கள் பறிச்சுட்டு வாதுகளை வெட்டி விடலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால இப்போ அதில் ஒரு 3 காய் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம அதை பறிச்சுக்கலாம். இது என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து தேவக்கோட்டையிலேருந்து நான் கொண்டு வந்த குச்சி. ஒரு குச்சி தான் வெட்டிட்டு வந்தோம். அதில் இப்போ காய் அதை நாங்கள் சமையல் பண்ணும்போது உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காய் ரொம்ப நீளமாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையாகவே நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஸோ இப்போ அந்த காயை வச்சே நம்ம ஒரு பெரட்டல் பண்ணலாம். நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் மரம் இருக்கும்போது இப்படி தான் முருங்கைக்காயை உடனே ஃப்ரெஷ்ஷாக பறித்து பெரட்டல் பண்ணி அதை வெறும் வாயிலே சாப்பிட்டுடுவேன். சாப்பாட்டுக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கெலாம் இல்லை, சும்மாவே அதை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் இப்போ உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த முருங்கைக்காயில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அதை லைட்டாக அந்த முருங்கைக்காயை நம்ம வதக்கிட்டு போடும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நான் வதக்கியிருக்கேன். இப்போது இந்த முருங்கைக்காயை நம்ம தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மட்டும் நான் உப்பு போடுவேன். உப்பு ரொம்ப ஜாஸ்தி போட்டுற மாட்டேன். முருங்கைக்காயில் லேசாக சாறுற அளவுக்கு மட்டும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இந்த முருங்கைக்காயை நல்லா வேக வச்சிடலாம். முதல்ல அது குக்கர் மூடியெல்லாம் வேக போடலைங்க, சும்மா அப்படியே தான் நான் அதை வேக போட்டிருக்கேன். குக்கர் நம்ம மூடி வேக வச்சிட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ அதுக்குள்ளே மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 முந்திரி ஆப்ஷனல் தான், பட் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1/2 டீஸ்பூன் சோம்பு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம் அதில் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரைச்சிட்டு கடைசியாக ஒரு 4-5 பூண்டு, 2-3 வெங்காயமும் அதில் சேர்த்துட்டு பேக் சைடில் ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம அதையும் அந்த மசாலாவை எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தாளிக்கு குக் பண்ண போகிறோம். இது இந்த மசாலாவை கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே அதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற பொருள்: சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, நம்ம கல்பாசி, ஒரு சின்ன பீஸ் பிரியாணி இலை, எல்லாமே நம்ம அதில் தாளிக்க போட போகிறோம். நான் இடையில ஒர்க்லேருந்து வந்துட்டு சமையல் பண்ணனால அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கும் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு தட்டி போட எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் பூண்டு தட்டிட்டு தான் இதில் சேர்ப்பேன். ஸோ பூண்டையும் வெங்காயத்தையும் இதில் தட்டிட்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு ஒரு 5-6 பூண்டு, வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு எடுத்திருக்கோம். அதை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா நறுக்கிட்டு இது கூட சேர்த்து, பட் தக்காளி நல்லா வதங்கிடணுங்க. அதையும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா 1 டீஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதை லைட்டாக வதங்கின உடனேயே நம்ம வேக வச்சுருக்கிற முருங்கைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது கூட போட்டுக்கலாம். நீங்கள் இதை நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மற்ற குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இல்லை இதை கொஞ்சம் நான் மசாலா மாதிரியே பண்ணிட்டோன்னா நெய் போட்டு இந்த மசாலா வச்சு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நான் கொஞ்சம் சுகர் சேர்ப்பேன், கரும்பு சக்கரை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா அந்த முருங்கைக்காயில் அந்த இனிப்பு சேரும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ அது கொஞ்சம் அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகட்டும்னு நான் அப்பப்போ மூடி வச்சுட்டு இடையில எடுத்து கிளறி விட்டுக்கிறேன். நீங்கள் இதை நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், ரீஃபைண்ட் ஆயிலையும் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கிறது ரீஃபைண்ட் ஆயிலில் தான் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயிலில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு அது கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான முருங்கைக்காய் பெரட்டல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா முருங்கைக்காய் சீசன் இப்போது நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும். இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.